மிஸ்டர் டிரைவர் யூடியூப் சேனலில் பார்த்துன்னுக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிங்கன்னா புதுசாக ஜாக்கி ஒன்று வாங்கியிருக்கிறேன் வண்டிக்கு. அதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் மொபைலு, லேப்டாப்பு, கேபிள் எதுக்கும் அன்பாக்சிங் பார்க்குறாங்க. நம்ம வந்து ஒரு ஜாக்கி அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி 2 வருஷமாக இந்த வண்டியை ஓட்டினுக்கிறேன். 2 வருஷத்தில் ஜாக்கி இல்லாமல் தான் ஓட்டுறேன். இருக்கிற உண்மையாக சொல்கிறேன். அந்த 2 வருஷத்தில் எந்த இடத்துலையும் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஒரு பஞ்சரோ இல்லை ஸ்டெப்னி மாற்றுற வேலையோ எந்த வேலையும் எனக்கு வந்ததில்லை. இந்த மாதிரியான 2 வருஷம் எந்த கஷ்டமும் படாத பார்த்துக்கணும், கடவுளுக்கு நன்றி. இதே மாதிரியான காலம் முழுக்க கஷ்டப்படாமல் பார்த்துக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். தாழ்மையோடு கேட்டுக்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் தொப்பூரில் மலை அடிவாரத்தில் இருக்கிற லாரி டிரைவர்களுக்கு அடிப்படை தேவையிலேருந்து அத்தியாவசிய தேவை எல்லா தேவைகளும் பூர்த்தி பண்ணுற கடைங்க இதுங்க தான். கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டருக்கு இந்த கடைங்க தான் இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், லாரி டிரைவர்களுக்கு தேவையான டயர், கொக்கி, ப்ரஷ்ஷு, ஜாக்கி, ஃபேனு, சார்ஜருங்க, ப்ளக்குங்க, பல்புங்க, ஆயிலுங்க, ஹோஸ் பைப்புங்க, கிரீஸ் கன்னுங்க, இந்த கடைகளில் கிடைக்காத பொருளுங்களே கிடையாதுன்னு சொல்லலாம். நம்ம ஜாக்கி வாங்கின கடையில் ஜாக்கிக்கு உண்டான பாக்ஸ் இல்லை. அதனால் ஃபேன் பாக்ஸில் அதை பேக் பண்ணி கொடுத்தாரு. நம்ம கூட வந்தானதை ஃபேன் பாக்ஸை ஃபேனு நினச்சிட்டாரு. ஏன்னா ஜாக்கி வாங்கும்போது அவர் என் கூட இல்லை, அவர் நேற்று தான் என் கூட வந்து சேர்ந்தார். ஐயோ என்னப்பா சாமசிவா? நான் சொல்லலாம். என்னப்பா ஃபேன் ஏற்கனவே ஒரு ஃபேனுக்கு இது, இந்த ஃபேன் வேறு வாங்கிட்டு வந்துக்கிறேன். இந்த ஆன செலவுக்கு நீ ஏசியே போட்டுக்கலாமே வண்டி. ஏசி போடுற அளவுக்குலாம் ஒன்றும் வசதி வரலண்ணா. அது ஃபேன் இல்லை, பிரிங்க என்னதுன்னு உங்களுக்கே தெரியும். எடுத்து வைங்க, பிரிக்கலாம். ஃபேன் போட்டு வசதி ஓடுன்ற அவங்க இல்லாதவரெல்லாம் ஃபேன் ஏசி போட்டு வச்சுக்கிறான். போட்டுக்கோ, அடுத்தபடியாக ஏசி ஃபிட் பண்ணி வண்டியில். சரி, ஃபிட் பண்ணிடலாம் வாங்க, ஜில்லுன்னு தோங்கத்துக்கு. இது என்னதுன்னு பாருங்க. அது ஃபேன் இல்லை, எடுங்க பார்க்கலாம். பிரிக்கிறேன், எல்லாரும் பாருங்க. ஒரு முறை பயங்கரமாக கை தட்டுங்க. பாக்ஸ் பிரிக்கிறதுக்கு கை தட்டணுமா? என்னப்பா இது? சேவல் வயிற்றுல முட்டை இருக்கிற மாதிரி ஃபேன் கவருக்குள்ள ஜாக்கி இருக்குது. இந்த ஜாக்கியை வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னா, என்னுடைய சொந்த தேவை ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரோட்டில் நேரத்தில் போகும்போது நிறைய பேர் ஹெல்ப் கேட்டு நிற்கிறாங்க. சரி, நம்மளும் ஒரு ஹெல்ப் பண்ணலாமேன்னு இறங்கி போய் பார்த்தா அவங்களுக்கு என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், ஜாக்கி மட்டும் இருக்காது. அவங்களுக்கு நம்மளால் உதவி பண்ண முடியாது, ஏன்னா என்கிட்டையும் ஜாக்கி இல்லை. சரி, அவங்களுக்கு உதவி பண்ண முடியாமல் போகுதே, அதுக்காக அவங்களுக்காகவும் எனக்காகவும் சேர்த்து தான் இந்த ஜாக்கியை வாங்கியிருக்கிறேன். இதுக்கு மேலே ரோட்டில் என் கண்ணுக்கு தெரிஞ்சு ஜாக்கி இல்லாமல் யார் இருந்தாலும் உதவி பண்ணி கண்டிப்பாக அவங்களையும். என்ன ஜாக்கி? மர ஜாக்கி, ஹைட்ராலிக் ஜாக்கி. இது ஹைட்ராலிக் ஜாக்கி தான் கொஞ்சம் நல்லா இருக்குமா? அதுதான் கொஞ்சம் உழைப்பு கம்மி. சரி பாருங்க, ஹைட்ராலிக் ஜாக்கிலேயே இது 20 டன் வரைக்கும் தாங்கக்கூடிய ஜாக்கி. 20 டன் வரையும் லோடு இருக்கிற லாரியை ஏற்றக்கூடிய பவர் இருக்குது. ஆமாம், ஆனால் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா கிராஸ் வெயிட்டே 12 டன்னு தான். ஆனாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும். சில நேரத்தில் ஜாக்கி ஃபெயிலியர் ஆகிடுது இல்லையா? அதுக்காக நீ என்ன பண்ணீங்கன்னா ஒரு மர ஜாக்கியும் ஒன்று வாங்கி வச்சிருக்கணும். சரி, இப்போ கொஞ்சம் சேஃப்டி ஆகிடும். இப்போ கொஞ்சம் பட்ஜெட் டைட்டாக இருக்குது. பட்ஜெட் கொஞ்சம் தாராளம் இருக்கும்போது வாங்கிடலாம். விடுங்க, மர ஜாக்கி ஒன்று, ஹைட்ராலிக் ஜாக்கி ஒன்று போட்டுட்டா ஒரு வண்டியிலே வாங்கி வைக்கலாம். கண்டிப்பாக வாங்கிடலாம். இது நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சுக்கிறாங்க. இதில் என்ன இருக்குது? இது 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 என்ன இது? இதில் என்ன இருக்குது தெரியும்? ஓ, இது ஃபுல்லாக காற்று இருக்குதுப்பா. காற்று ஏற்கனவே இங்கே வந்து இதில் சைடு மேலே அது அந்த பாக்ஸில் ஜாக்கி அடிப்படாமல் பேக்கிங் வச்சுக்குவாங்க பழகுது. வெறும் அட்டை. சரி, அதுக்கு போடுங்க சைடில். வேற என்ன இருக்குது? வேற என்ன ஒன்று இருக்குது உள்ள 2 ராடு மாதிரி. அதுதான் ஜாக்கி ஏற்றுறது, ஏர் எடுக்கிறது. இது இப்படி ஆப்ரேட் பண்ணுறது பாரு. இன்னொரு பக்கம் அதே மாதிரி எடுங்க. அவ்வளோதான். இப்போ இது வந்து ஜாக்கி ஏற்றுறதுக்கான ஒரு பைப்பு. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த ஜாக்கிக்கு ஏற்றுறதுக்கான ஏர் கம்பெனி ஏருக்காக ஹைட்ராலிக்கு அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணணும். இது டைட் பண்ணி காட்டுறீங்க. அந்த பைப்பில் இருக்கும் அது. திருப்பி போடுங்க. அதுதான் அந்த பக்கம். அப்படி இல்லை, 2 பக்கங்குதா? 2 பக்கம் இருக்குது. சரி, அப்போ இந்த பைப்பே கிடையாது. அதுதான் நான் கை எடுங்க, நான் காட்டுறேன். அந்த பைப்பை இந்த பள்ளத்தில் கரெக்டாக டைட் பண்ணிடுறேன். அது இல்லை, அது வேறு. அதுதான் இதை டைட் பண்ணிட்டாக்கா அதுதான் இப்போ வச்சு ஏற்றுங்க. ஏறுமா
வேனுக்கு கீழேயோ இல்லை அவசியம் கீழே ம் சைக்கிள் பெட்டுக்கு கட்டுக்கு கீழே ஏற்றுங்க ஏற்றான் ஏற்றணும். ம் இது ஈஸியாகுது இல்லை மர ஜாக்கினா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இது வந்து விலை அதிகம்னா இது சைட் ஆகிற பாரு முதல்ல ஏன் லீக் ஆகுது கிடையாது அது டயத்துக்கு இங்கே வேறு அது வேறு இது வேறு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவ்வளோதான் ஏறும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும். ஏற்றி காமிச்சாச்சு உங்கள் டெமோ போதும் இறக்கி விட்டுருவோம். ம் திருப்பி வச்சுட்டு அதை லூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே இறங்கிடும். ரெண்டும் உட்காரல ம் அதை அனுப்பி விட்டுருங்க இறங்கிடும். இப்போ இன்னும் லூஸ் பண்ணுமா என்ன இது நான் ஒன்றும் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறாங்களே இதுவும் அதே தான். இது வந்து அது பேக்கிங்கு அது வந்து இதில் போட்டு உள்ள சொருகிக்கிறதுக்கு சப்போர்ட்டு இல்லை லென்த்தாக போட்டுக்கிட்டு அதில் போட்டு லென்த்தாக சொருகி சப்போர்ட்டுக்கு ரிமீட் வந்து இந்த காடியில் சொல்லி கொஞ்சம் லென்த்தாக சப்போர்ட்டுக்காக இதை போட்டுட்டு இப்படி அடிக்கணும். ஓகேவா இது எது பேப்பரில் என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ரிங்கு ஒன்று கொடுத்துக்கிறாங்க. அது ஆயில் சீலு இதை காட்டுங்க. ஆயில் சீலு இன்னும் நீங்களே பிரிங்க வாட்ட வரல. ஆயில் சீலு அது பிரிங்க. யூசர் மேனுவலில் என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஜாக்கி எப்படி ஆயில் ஏற்றணும், எப்படி ஆயில் மாற்றணும், எப்படி ஏற்றணும், எப்படி இறக்கணும் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டு ஓகே. அடுத்து எந்த பக்கம் எடுத்துக்காங்க. ரைட்டு அது டெக்னிக்கல் டேட்டாவாமா. கெப்பாசிட்டி, மினிமம் ஹைட்டு, மேக்ஸிமம் ஹைட்டு, நெட் வெயிட் எல்லாம் கொடுக்குறாங்க. அது நமக்கு தேவைப்படாது. இந்த ஜாக்கியோட விலை எவ்வளோ? ஜாக்கியோட விலை முதல்ல ஒரு கடையில் போய் கேட்டேன். 3000 ரூபா சொன்னாங்க. 100 ரூபா கூட குறைக்க முடியாதுப்பான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வேணாம் பாட்டு வந்துட்டேன். அடுத்த கடைக்கு வந்தேன். அது என்ன 2550 ரூபா கொடுத்தாங்க. 20 டன்னு ஜாக்கி 2550 ரூபா.